நிகழ்ச்சியில பார்க்க போற படம் ரூபாய். சந்திரன், ஆனந்தி, ஹரிஷ் உத்தமன், கிஷோர், சின்னி ஜெயன், MS பாஸ்கர், மாரிமுத்து மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இளையராஜா ஒளிப்பதிவுல டி இமான் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு அன்பழகன், தயாரிச்சிருக்காரு பிரபு சாலமன். இந்த படத்தோடைய கதை, ஹீரோ சந்திரன் அவருடைய நண்பர் கிஷோர் ரெண்டு பேருமே தேனியிலிருந்து காய்கறி லோடு ஏற்றிக்கிட்டு லாரியில் கோயம்பேடு வராங்க. இவங்க லாரிக்கு கட்ட வேண்டிய கடன் பாக்கி இருக்கிறதுனால இவங்களுக்கு பண தேவை இருந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் சின்னி ஜெயன் தன்னோட வீட்டை காலி பண்ணி அந்த பொருட்களை எல்லாம் வேறொரு வீட்டுக்கு மாற்றணும்னு சொல்கிறாரு. தங்களுக்கு இருக்கிற பண தேவையினால அந்த பொருட்களை எல்லாம் தங்க லாரியில் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. சின்னி ஜெயந்தோட மகள் ஆனந்தியை பார்த்த மாத்திரத்திலே காதலிக்கிறாரு சந்திரன். ஆனா அதிர்ஷ்டமில்லாத சின்னி ஜெயந்துக்கு வேற எந்த வீடும் கிடைக்காமல் போக நடு ராத்திரியில வண்டி பஞ்சர் ஆகுது. வழியில ஒரு இடத்துல எல்லாரும் நிக்கிறாங்க. இவங்களுடைய லாரி பஞ்சர் ஆகி நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க்ல இருந்து ஹரிஷ் உத்தமன் 2 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை கொள்ளையடிச்சுட்டு வெளியே போறாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையினாலையும் போலீஸ் கெடுபிடினாலையும் இவர் கொள்ளையடிச்ச பணம் இருக்கிற பேக் இந்த லாரிக்கு வருது. ஒரு கட்டத்தில் இந்த பேக்ல இருக்கிற பணத்தை பார்க்குற சின்னி ஜெயந்துக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு வைத்தியம் பார்த்து சின்னி ஜெயந்தோட சொந்த ஊரான மூணாரில் அவர் வாங்கின கடனை திருப்பி கட்டி அந்த ஊர்லேயே தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க சின்னி ஜெயந்த், ஆனந்தி, சந்திரன், கிஷோர். பணத்தை தொலைச்ச நாள்ல இருந்து தேடிட்டு இருக்கிற ஹரிஷ் உத்தமன் ஒரு கட்டத்தில் இந்த 4 பேரும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாரு. ஆனால் ஹரிஷ் உத்தமனையும் தேடி போலீஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த எல்லாருமே ஒரு கட்டத்தில் எப்போ சந்திக்கிறாங்க, எப்படி சந்திக்கிறாங்க, அதன் பிறகு நடக்கிறது என்ன, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ஹீரோ சந்திரன், நண்பன் கிஷோர், ஆனந்தி இந்த 3 பேருமே பல காட்சிகளில் மேக்கப் போடாம நடிச்சு யதார்த்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. எல்லா காட்சிகளுமே இமோஷனலா உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இவங்களுடைய நடிப்பும் உணர்வுகள் நிறைந்ததா இருக்கு. சின்னி ஜெயந்த் அதிர்ஷ்டம் இல்லாதவராகவும் பேராசை பிடித்தவராகவும், ஹரிஷ் உத்தமன் பயங்கரமான வில்லனாகவும் வந்து ரசிகர்களோட மனசை படப்படக்க வைக்கிறாங்க. இளையராஜா நிறைய ஹேண்ட் ஹெல்ட் ஷாட்ஸை அவைலபிள் லைட்ல யதார்த்தமா பதிவு செஞ்சிருக்காரு. டி இமானின் இசை பாடல்களுக்கு தாளம். அன்பழகன் பணம் மனிதர்களுக்குள் எந்த மாதிரியான ரசாயன மாற்றங்களை உருவாக்கக்கூடும்ங்கிறத ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காரு. கொள்ளையடிப்பது எவ்வளவு கஷ்டம்னோ அப்படி கஷ்டப்பட்டு கொள்ளையடித்தாலும் அதை போலீஸ்காரர்களால் கண்டுபிடித்து விட முடியும்னு காட்டியிருக்கிறது இயக்குனருக்கான புத்திசாலித்தனம். இருந்தாலும் ரூபாய் மதிப்பு. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.